ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? அதாவது யூஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் போர்ட்லயும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பான் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் போர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? அதனால ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம நெசியோட புது போட்டோவும் இருக்கு பாரு. அது மட்டும் இல்லாம கொலோனல் லிeutenant ஜிம் சாரனை பத்தியும் ஸ்கின் வாக்கரை பத்தியும் போட்டுருக்கு. நீ என்ன ரொம்ப கடு பேசுற. நான் இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கே பல பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நீ வேற எப்ப பார்த்தாலும் ஏலியன்ஸ் பேசி பேசி மூல குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. சும்மா கண்டதையும் வளரிட்டு. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனும். எனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கையே இல்லை. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலே ஒண்ணு இல்லவே இல்லையா? சொன்னீங்க எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா 6 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ முடிச்சுட்ட. பேய் மட்டும் ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்துருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கு போயிருக்கும். சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். ஏலியன்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ ஏலியன்ஸ் பாத்துருக்கியா? பார்த்தா மட்டும் தான் பேசணும். பேசுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அதை பார்ப்பேன். என் தலை ஒருத்தனை பிடிப்பாங்க பார்த்தா இப்படி வெத்தால ஒருத்தனை பிடிச்சிருக்கா. அதானே வர வர வித்தியாசமா மிட்டமா இருக்கு. ஆமா, சரியா சொன்ன. அப்ப நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் மட்டும் உனக்கு பேய் இருக்குன்னு காட்டிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட யூஎஃப்ஓஸ் இல்ல யூஏபிஎஸ் காட்டிட்டா நீ எனக்கு அடிமை ஆயிடணும். நமக்குள்ள இந்த போட்டி இன்னைக்கு நைட் எட்டு வந்துரும். ஓகேவா? ஆமா, என்ன இடம் இது? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு எங்கிட்ட கூட்டு வந்திருக்கேன். எல்லாருமே இந்த நாட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் யூஎஃப்ஓ உடைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. தவறி கூட அவங்க கிட்ட மாட்டிங்க அந்த காரத்தை கொண்டு போயிடுவாங்க. என்ன கடத்திடுவாங்களா? ஆமா, ஏலியன் சொன்ன கடத்தி உன் பாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம். என்னடா இதுக்கு முன்னாடி உன்னை வச்சு பண்ண மாதிரியே பேசுறேன். அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவங்க கடத்திட்டு போறவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா மெமரிஸ் அழிச்சிருவாங்களாம். இதுக்கு முன்னாடி நீ யூஎஃப்ஓ பாத்துருக்கியா என்ன?